அகிலம் டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். கொழும்பு கல்வி அமைச்சில் பதட்டமான சூழ்நிலை. அரசாங்கம் ஒருபோதும் அனுமதிக்காது ஜனாதிபதி அனுரவின் அறிவிப்பு. நாட்டின் அனைத்து இராணுவ முகாம்களிலும் இன்று முதல் நடைமுறைக்கு வரும் திட்டம். லொரியில் சிக்கி நபரொருவர் பலி, சாரதி தலைமறைவு. நுவரெலியா செல்லும் சாரதிகள் அவதானம். கொழும்பு தேசிய வைத்தியசாலையின் அவல நிலை. தமிழ் பகுதியொன்றில் காயங்களுடன் மீட்கப்பட்ட சடலத்தால் பரபரப்பு. வீதிக்கு இறங்கிய சம்பூர் மகா வித்தியாலய மாணவர்களின் பெற்றோர்கள். தொடர்பென விரிவான செய்திகள். கொழும்பு பத்திரமுலையில் அமைந்துள்ள கல்வி அமைச்சில் பதற்றமான சூழ்நிலை உருவாகியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆசிரியர்கள் குழுவொன்று பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து இன்றைய தினம் கல்வி அமைச்சின் வளாகத்துக்குள் சென்று ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டதால் இந்த பதற்றமான சூழ்நிலை ஏற்பட்டுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்கள் பிரதான அலுவலகத்துக்குள் செல்ல முற்பட்ட போது அங்கிருந்த பாதுகாப்பு அதிகாரிகள் அதனை தடுத்துள்ளனர். அதனைத் தொடர்ந்து கல்வி அமைச்சின் தரையில் அமர்ந்து ஆர்ப்பாட்டத்தை தொடர்ந்து முன்னெடுத்து வருகின்றனர் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன்போது அங்கு பதற்றமான சூழ்நிலை ஏற்பட்டதுடன் போலீசாரும் குவிக்கப்பட்டுள்ளனர். சமூக முன்னேற்றத்துக்காக எடுக்கப்பட்ட நடவடிக்கைகளை தற்போதைய அரசாங்கம் ஒருபோதும் யாராலும் மாற்ற அனுமதிக்காது என ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். தேசிய மக்கள் சக்தியை பிரதிநிதித்துவப்படுத்தும் தேர்ந்தெடுக்கப்பட்ட உள்ளூராட்சி உறுப்பினர்களுடன் நேற்று அலரி மாளிகையில் நடைபெற்ற கூட்டத்தில் கலந்து கொண்ட போதே ஜனாதிபதி இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். புதிதாக அரசியலில் இணையும் உள்ளூராட்சி நிறுவனங்களின் கதவுகளை திறக்க தேசிய மக்கள் சக்தி நடவடிக்கை எடுத்துள்ளதாகவும் இந்த ஆண்டு உள்ளூராட்சி தேர்தலில் தேர்ந்தெடுக்கப்பட்ட 3926 உறுப்பினர்களில் இருந்து நாட்டை பொறுப்பேற்கும் ஒரு தலைவர் உருவாக வேண்டும் என்றும் ஜனாதிபதி வலியுறுத்தியுள்ளார். உறுப்பினர்கள் வர்த்தமானியில் வெளியிடப்பட்டவுடன் 152 உள்ளூராட்சி நிறுவனங்களை நிறுவுவதற்கான வாய்ப்பு இருப்பதாகவும் மேலும் 115 சபைகளின் அதிகாரம் நிறுவப்படும் என்றும் ஜனாதிபதி குறிப்பிட்டுள்ளார். உள்ளூராட்சி மன்ற தேர்தல்களில் மக்கள் ஆணையின் அதிகாரம் தேசிய மக்கள் சக்திக்கே உள்ளது என்றும் தேசிய மக்கள் சக்திக்கு எதிராக செயல்படும் குப்பை குவியல்களுக்கு உள்ளூராட்சி மன்றங்களில் அதிகாரத்தை நிறுவுவதற்கான மக்கள் ஆணையை பெறவில்லை என்றும் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க மேலும் தெரிவித்துள்ளார். இராணுவ தளபதி லெப்டினன்ட் ஜெனரல் லசந்தர் ரொட்ரிகோவின் அறிவுறுத்தலுக்கு அமைய நாட்டின் அனைத்து இராணுவ முகாம்களிலும் புதிய திட்டம் ஒன்று நடைமுறைப்படுத்தப்பட உள்ளது. அதன்படி நாட்டின் அனைத்து இராணுவ முகாம்களிலும் இன்று முதல் இராணுவ சிப்பாய்கள் நலன்புரி பிரிவொன்று நிறுவப்படும் என இராணுவ தலைமையகம் தெரிவித்துள்ளது. அதன்படி குறித்த சிப்பாய்கள் நலன்புரி பிரிவு அனைத்து இராணுவ முகாம்களிலும் உள்ள கட்டளை அதிகாரியின் மேற்பார்வையின் கீழ் செயல்படும். இதன் மூலம் ஓய்வு பெற்ற அங்கவீனமுற்ற மற்றும் உயிரிழந்த இராணுவ சிப்பாய்களின் குடும்பங்களுக்கான நலன்புரி நடவடிக்கைகள் எளிதாக்கப்படும் எனவும் இராணுவ தலைமையகம் தெரிவித்துள்ளது. கொத்மலை போலீஸ் பிரிவுக்குட்பட்ட கெமில்டன் தேயிலை தோட்ட வீதியில் லொரியொன்றில் சிக்கி நபரொருவர் உயிரிழந்துள்ளார். இந்த விபத்து நேற்று இரவு இடம்பெற்றுள்ளது. சம்பவத்துடன் தொடர்புடைய லொரி சாரதி அங்கிருந்து தலைமறைவாகி உள்ளதாகவும் போலீசார் தெரிவித்தனர். இந்த சம்பவத்தில் பலத்த காயமடைந்த நபர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டதன் பின்னர் உயிரிழந்துள்ளார். சம்பவத்தில் உயிரிழந்த நபர் 33 வயதுடைய வெவன்டன்வத்த தவளந்தென்ன பிரதேசத்தைச் சேர்ந்தவர் என தெரிய வருகிறது. சடலம் நுவரெலியா வைத்தியசாலையின் பிரேதாரையில் வைக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை கொத்மலை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். நுவரெலியா பிரதேசத்தில் இந்த நாட்களில் மழையுடன் கடும் பனிமூட்டம் நிலவுகின்றதாக தெரிவிக்கப்படுகிறது. அங்கு செல்லும் வாகனங்கள் முன்னோக்கி செல்லும் வாகனங்களை பார்க்க முடியாமல் விபத்துகள் ஏற்படுவதால் சாரதிகள் அவதானத்துடன் செயற்படுமாறும் அப்பகுதி முழுவதும் இருண்ட காலநிலை காணப்படுவதாகவும் போக்குவரத்து போலீசார் தெரிவித்துள்ளனர். நுவரெலியா நகர எல்லை கவா எலியா பொருளாந்தை
உடப்பு செல்லாவ பிரதான வீதி, நானுஓயா தலவாக்கலை ஹட்டன் பிரதான வீதி, நானுஓயா ரதல்ல குறுக்கிய வீதி, நுவரடியா மேபிலியானம் பட்டிப்பொல அணுகு வீதிகள் போன்ற பகுதிகளில் இந்த அடர்ந்த பனிமூட்டம் மற்றும் வீதியில் போனிகள் குதிக்கும் அபாயம் உள்ளதால் மிக குறைந்த வேகத்தில் வாகனங்களை செலுத்துமாறு அறிவித்துள்ளனர். இந்நிலையில் வாகன சாரதிகள் ஒவ்வொரு வாகனத்தில் மின் விளக்குகளையும் ஏற்றுமாறு வாகன சாரதிகளிடம் கோரிக்கை விடுத்துள்ளனர். நாட்டின் மிகப்பெரிய வைத்தியசாலையான கொழும்பு தேசிய வைத்தியசாலை கடந்த 2 மாதங்களாக பணிப்பாளர் இன்றி இயங்கி வருவதாக தெரிவிக்கப்படுகிறது. இந்த தகவலை கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் பணிபுரியும் வைத்தியர்கள் தெரிவித்துள்ளனர். அதேவேளை கொழும்பு தேசிய வைத்தியசாலை முன்னாள் பணிப்பாளர் மேலதிக செயலாளராக பதவி உயர்வு பெற்று சுகாதார அமைச்சுக்கு சென்றுள்ளார். இந்த நிலையில் 2 மாதங்களுக்கு முன்னர் பிரதி பணிப்பாளர் ஒருவர் நியமிக்கப்பட்டார். எனினும் நிரந்தர பணிப்பாளர் இன்மையால் வைத்தியசாலையின் சில பிரிவுகளில் பிரச்சினைகள் எழுந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. அதேவேளை கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் சுமார் 1500 வைத்தியர்களும் 200 வைத்திய நிபுணர்களும் காணப்படுவதோடு மொத்தமாக 25,000 ஊழியர்கள் பணிபுரிவதாக தெரிவிக்கப்படுகிறது. மட்டக்களப்பு ஜேந்திபுரம் பிரதேசத்தில் வீடு ஒன்றில் தனிமையில் வசித்து வந்த ஆணொருவர் காயமடைந்த நிலையில் இன்று சடலமாக மீட்கப்பட்டதாக போலீசார் தெரிவித்தனர். ஜேந்திபுரம் குமாரத்தன் கோவில் வீதியைச் சேர்ந்த 62 வயதுடைய 4 பிள்ளைகளின் தந்தை ஒருவரை இவ்வாறு சடலமாக மீட்கப்பட்டுள்ளார். குறித்தவர் வீட்டில் தனிமையில் வாழ்ந்து வருவதுடன் மரக்கறி வியாபாரத்தில் ஈடுபட்டு வருகின்ற இவர் சம்பவ தினமான இன்று காலை வீட்டின் முன்பகுதி வாசல் கதவில் காயங்களுடன் உயிரிழந்த நிலையில் காணப்பட்டுள்ளார். இதனையடுத்து சம்பவ இடத்துக்கு சென்ற போலீசார் வீட்டின் வெளிக்கதவை உடைத்து உள்நுழைந்து தடயவியல் பிரிவு போலீசாரை வரவழைத்ததுடன் சடலத்தை பிரேத பரிசோதனைக்குட்படுத்துவதற்கு நீதிமன்ற அனுமதியை பெற நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டு வருவதாக போலீசார் தெரிவித்தனர். உக்ரைன் தலைநகர் கிவ் மீது தொடர்ந்து 2வது நாளாக ரஷ்யா நடத்திய ட்ரோன் மற்றும் ஏவுகணை தாக்குதலில் 12 பேர் உயிரிழந்ததாக அதிகாரிகள் தெரிவித்தனர். கடந்த 3 ஆண்டுகளில் இல்லாத அளவுக்கு உக்ரைன் நாட்டை குறிவைத்து 298 ட்ரோன்கள், 69 ஏவுகணைகள் என மொத்தம் 367 ஆயுதங்கள் மூலம் மிக பெரும் வான்வெளி தாக்குதலை ரஷ்யா நடத்தியதாக உக்ரைன் விமானப்படை செய்தி தொடர்பாளர் யூரி இக்னாத் தெரிவித்துள்ளார். இந்த தாக்குதலுக்கு ஈரானில் வடிவமைக்கப்பட்ட ஜாகித் ட்ரோன்களும் பயன்படுத்தப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டார். ஆனால் இந்த தாக்குதல் குறித்து ரஷ்யா எவ்வித தகவலும் தெரிவிக்கவில்லை. மே மாத கடைசி ஞாயிற்றுக்கிழமையில் கிவ் நகர் உருவான தினம் உக்ரைனில் கொண்டாடப்படும் நிலையில் அங்கு தேசிய விடுமுறை விடுவிக்கப்பட்டிருந்தது. ரஷ்யாவின் தலைமைக்கு கடுமையான அழுத்தம் தந்தால் மட்டுமே இதுபோன்ற கொடூர தாக்குதல்களை நிறுத்த முடியும். அந்நாட்டின் மீது சில தடைகள் விதிப்பது நிச்சயம் பலனளிக்கும். இந்த விவகாரத்தில் அமெரிக்கா, ஐரோப்பிய நாடுகளும் அமைதியை விரும்பும் பிற நாடுகளும் உறுதியான நிலைப்பாட்டை எடுக்க வேண்டும் எனவும் குறிப்பிட்டுள்ளார். சனிக்கிழமை இரவில் தொடர்ந்து ரஷ்யா நடத்திய ட்ரோன் மற்றும் ஏவுகணை தாக்குதலால் உக்ரைனில் இரவு முழுவதும் வெடிகுண்டு சப்தம் கேட்ட வண்ணம் இருந்ததாக அந்நாட்டு வெளியுறவு அமைச்சர் தெரிவித்துள்ளார். இந்த தாக்குதலில் மொத்தம் 12 பேர் உயிரிழந்துள்ளதாக உக்ரைன் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். சம்பூர் மகா வித்தியாலயத்தில் நிலவும் ஆசிரியர் பற்றாக்குறை நிவர்த்தி செய்து தருமாறு கோரி பெற்றோர்கள் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். குறித்த ஆர்ப்பாட்டம் இன்றைய தினம் காலை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. சம்பூர் மகா வித்தியாலயத்தில் 526 பாடசாலை மாணவர்கள் உள்ளனர். அத்தோடு அபிவிருத்தி உத்தியோகத்தர்கள் 4 ஆசிரியர்கள் 20 பேரும் தற்போது கடமையாற்றுகின்றனர். இந்த நிலையில் கணிதம், ஆங்கிலம், விஞ்ஞானம் உள்ளிட்ட 6 முக்கிய பாடங்களுக்கு ஆசிரியர் பற்றாக்குறை காணப்படும் நிலையில் இதனை நிவர்த்தி செய்து தருமாறு கோரிய இந்த கவனஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் முன்னெடுக்கப்பட்டுள்ளது. இந்த சந்தர்ப்பத்தில் ஆர்ப்பாட்ட இடத்துக்கு மூதூர் வலய கல்வி அலுவலகத்தின் பிரதி கல்வி பணிப்பாளர் தேவதாஸ் ஜெயந்தன் வருகை தந்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்களோடு கலந்துரையாடியுள்ளார். அதன்போது ஆசிரியர் பற்றாக்குறைக்கு முடியுமான ஏற்பாடுகளை செய்து தருவதாக தெரிவித்ததை அடுத்து ஆர்ப்பாட்டக்காரர்கள் கலைந்து சென்றமை குறிப்பிடத்தக்கது. இத்துடன் அகிலம் டிவியின் இன்றைய பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள அகிலம் டிவி ஊடகத்துடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.